புதுச்சேரியில் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருப்பதால் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், இந்த மீனவர்களுடைய சாலை மறியலுக்கு என்ன காரணம்? போக்குவரத்திலையும் பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறாங்களே, ஓரளவுக்கு இப்ப கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கா? வங்கக்கடலை ஒட்டியுள்ள பெரிய காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பிள்ளையார் சாவடி, கனகச்செட்டிகுளம் இந்த கிராமங்களில் கடல் அரிப்பு தொடர்ந்து இருப்பதாகவும் இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், குறிப்பாக தடுப்பணைகள் அமைக்கப்பட வேண்டும், தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்பதுதான் அந்த மக்களின் கோரிக்கையாக இருந்தது. மக்கள் பிரதிநிதிகள் அந்த கிராமத்திற்கு செல்லும் போதெல்லாம் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கிறார்கள். புதுவை அரசும் உறுதியளிக்கிறது. ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் தான் கடந்த 4 மாதத்திற்கு முன்பு தூண்டில் வளைவு அமைப்பதற்காக பூமி பூஜை போடப்பட்டது. பூஜையோடு நிறுத்தப்பட்ட அந்த பணிகள் இதுவரைக்கும் நடைபெறவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அந்த 4 கிராம மக்கள் தற்போது புதுவை சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மறியலில் அமர்ந்தார்கள். அமர்ந்த உடனே காவல்துறை அவர்களை அப்புறப்படுத்த முயற்சித்தது. ஆனால் காவல்துறையிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். மக்கள் பிரதிநிதிகள் வாக்கு வாங்கும் போது மட்டும் எங்களை நேரில் சந்திக்கிறார்கள். போராட்டம் இதுபோல் பிரச்சனை சமயத்தில் ஏன் வருவதில்லை என காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறை அதிகமாக குவிக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் அவர்கள் போராட்டத்தை கைவிட மறுத்து அந்த கிழக்கு கடற்கரை சாலை ஒட்டுமொத்தமாக மறித்து 4 கிராம மக்களும் மறித்து வைத்த காரணத்தினால் போக்குவரத்து கடுமையாக ஸ்தம்பித்துள்ளது. காவல்துறை உடனடியாக அதிகாரிகளை வர வைக்க வேண்டும், சம்பந்தப்பட்ட அமைச்சரை வர வைக்க வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர் வர வைக்க வேண்டும். இவர்களெல்லாம் வர வைக்காவிட்டால் மட்டுமே நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம், இல்லை என்றால் நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என 4 கிராம மக்கள் தொடர்ந்து அந்த சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பெண்கள் குறிப்பாக நாங்கள் பாதிக்கும் வீட்டில் இருக்கும் போது கடல் அரிப்பு ஏற்பட்டு ஏதேனும் உயிரிழப்பு ஏற்பட்டால் யார் பதில் சொல்வது? சம்பந்தப்பட்ட அதிகாரி சம்பவ இடத்தில் வந்தால்தான் நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் என தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.